ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த விலாக் சாட்டர்டே சண்டே 2 நாள் எடுத்ததுங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல போய் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். சாட்டர்டே வந்து ரம்ஜான் அப்படின்றனால பிள்ளைங்க 2 பேத்துக்குமே ஸ்கூல் லீவுங்க. ரம்ஜான் கொண்டாடினா எல்லாத்துக்குமே வந்து வாழ்த்துக்கள். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காலேஜ் மேட் தான். அவங்களுக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள்லாம் அவங்களுக்கு வந்து சில பேத்துக்கு வந்து சொல்லியிருந்தேன். எனக்கு தெரிஞ்ச நிறைய முஸ்லிம்ஸ்க்கு வந்து நானும் வந்து வாழ்த்துக்கள்லாம் சொல்லியிருந்தேன். பட் வந்து பிரியாணி கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து நம்ம ரொம்ப லாங்கில் இருக்கோம். ஆனாலும் இன்வைட் பண்ணியிருக்காங்க காலேஜ் டைம்லலாம். ஸோ அப்போதைக்கும் எங்களால் வந்து கரெக்டாக போக முடியல. இப்போ இருக்க சுச்சுவேஷனும் நம்ம வந்து போக முடியாது. ஸோ அந்த அன்னைக்கு காலையில எந்திரிச்சு என்னோட எப்பயும் போல ரொட்டீனை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பச்சைப்பயிறு வந்து கடைஞ்சது கூட வந்து பிள்ளைங்களுக்கு வெண்டைக்காய் கடையில பார்த்தேன். அதனால வாங்கிட்டு வந்து எனக்கு வந்து காஃபி வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். மகளினி ருத்வினும் இன்னைக்கு சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டாங்க. லீவ் அப்படின்னா பிள்ளைங்களுக்கு எப்படிதான் தூக்கம் தெளியுமோ தெரியல, வேகமா எந்திரிச்சிடுறாங்க. ஸ்கூல் அப்ப நம்ம கெஞ்சினா கூட எந்திரிக்கிறது இல்ல. எல்லாம் ஹிந்து பேரா சொல்றியே பாப்பா, ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட இல்லையா? எனக்கு தான் இல்லை, இருந்துச்சு. எல்லாம் திருப்பூரில் மாட்டிக்கிட்டாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். உனக்கு இங்கே யாருமே இல்லையா? இருக்காங்களா? அப்போ பிரியாணி கேளு. பிரியாணி கேட்க மாட்டியா? குட் மார்னிங் ஸ்கூல் வந்தான குட் மார்னிங் சொல்லணும். ஸ்கூலுக்கு வந்தான குட் மார்னிங் சொல்லணுமா? சரி, நான் துணி துவைக்கிறேன். மோட்டர் ஓடிட்டு இருக்கு. மோட்டார் ஓடிக்கிட்டு இருக்குன்னா அங்க போயிட்டு ஓடிட்டு நான் போய் துவைச்சிட்டு மோட்டரில் வாய்க்காலுக்கு போகையில் கூட்டிகிட்டு போகிறேன். சேட்டை பண்ணாமல் உட்காந்து எழுது, ஏபிசிடி எழுது. இப்படிலாம் பண்ணிங்கன்னா பேனா எழுதாது. ஐயோ ஐயோ, தண்ணி நிற்க போகுதுடா. ஐயோ நின்றுச்சு. ஐயோ கரண்ட் போயிடுச்சு. ஐயோ கரண்ட் போயிடுச்சு. இவ்வளோ ட்ரெஸ் இருக்கு. வாய்க்கால்ல மோட்டர் ஓடிட்டு இருக்கு அப்படின்ற நப்பாசையில எனக்கே தெரியாம நானும் வந்து நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஊற வச்சிட்டேங்க. இன்னைக்கு மிஷின்ல போடாட்டி என்னடா எல்லாத்தையும் கையிலே துவைச்சிடலாம்னு சொல்லி ஊற வச்சேன். கடைசியில செம பல்ப் ஆயிருச்சு. போயிட்டு துவைச்சு முடிச்சுட்டு எடுத்துட்டு போனேன். அலாசுற டைமு மோட்டர் கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. இனி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிரும் அப்படின்றனால கையிலேயே உட்காந்து எல்லாத்தையும் அலாசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிள்ளைங்களையும் வந்து ஃப்ரெஷ் ஆக்கி விட்டேன். இந்த டே வந்து எனக்கு ஆரம்பிக்கிறே நல்லா இனிதாவே ஆரம்பிச்சாலும் கொஞ்சம் அப்படியே சொதப்பலாதான் இந்த டேவே வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆஃப்டர்நூனுக்கு மேல பாண்டியக்காவும் சுதனும் வந்து ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க. சுதனுக்கு வந்து இப்ப சும்மா 4 days லீவ் இருக்கு அப்படின்றனால சென்னை காலேஜ்ல இருந்து வந்து லீவ் போட்டு வந்திருந்தான். ஸோ அப்படி எங்களையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு வந்திருக்காங்க. பாப்பாவுக்கு பூனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால அவங்க அத்தை வந்து பைபாஸ்ல வரையிலே வந்து பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. முடியல எங்க பாப்பா வைப்ப அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். வீண் பண்றாளே. இப்பதான் கிறுக்கிச்சி மாதிரியே இருக்கு பாப்பா. காலோட வேமா என்ன சொன்னா அப்படின்னால உன் முடிய வச்சு நீ ஒரு பயப்படுத்தி இருப்பாப்பான்னு. ஏன் பாப்பா? அவங்க திண்டுக்கல்ல இருந்து வர்ற ஆளுகளே. ஓகேவா? இன்னுமே சீவனம், இன்னுமே சீவி பின்னாடி நீட்டணும். ஹேர் கட் பண்ண போறேன் நாளுங்க. நல்லா நமக்கு என்ன மாமா பிடிக்கும்? எந்த மாமா பிடிக்கும்? சுதன் மாமாவா ஹர்ஷன் மாமாவா? இவனுக்கு தான் சுதன். ஆமா, பல்ல பேங்க்ல வச்சிட்டாங்க. ஏன் பாப்பா? அங்க பாரு. 2000 ரூபாய்க்கு இப்ப எடுத்தேன். இப்ப 20,000 போயிருச்சுலடி. தூக்கி போடு. இப்ப நீ தூக்குற, நீ கீழே இறக்கி விட்டால தூக்குவான். இது எதுக்கு இந்த காசு? காசு எதுக்கு? போய் உங்க அஜிட்ட கொடுத்துரு. ஏன் சாமி கொலுசு வாங்குவா? இது பத்தாதே, இன்னும் வாங்க. இது எப்படி பண்ணாலும் அவ்வளவுதான் சாமி முடியும்.
மகிழினி ஆக்சுவலாக அவங்க அத்தைக்கிட்ட வந்து அவங்க பாட்டிக்கு வந்து கொலுசு எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா போல். எனக்கே தெரியல, இவங்கெல்லாம் சொல்லையில் தான் எனக்கே ஆக்சுவலாக தெரிஞ்சிச்சு. டீச்சர் அக்காட்டையும் பாண்டியக்காட்ட ராஜாத்திட்ட 3 பேர்த்திட்டையுமே எல்லாரும் கொலுசு போட்டிருக்கீங்க, எங்கள் பாட்டிகிட்ட மட்டும் கொலுசு இல்லை, எங்களுக்கு கொலுசு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர்த்துக்கிட்டையுமே வந்து மகிழினி வந்து கேட்டுட்டு இருந்தா. நாங்கள்லாம் வாங்கி தர மாட்டோம், உங்கள் அப்பாட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லி சும்மா விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்களாட்டிருக்கு. எங்கள் அப்பாட்டெல்லாம் காசு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கா. எனக்கு இவங்கெல்லாம் சொல்லையில் தாங்க தெரிஞ்சிச்சு. இங்க மோனி, தாரணி எல்லாருமே வந்து ராஜாத்தி அவங்க வீட்டுக்கு தான் போகிறாங்க. அங்கே ஒரு வாரம் இருந்துட்டு கையலுக்கெல்லாம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து இங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த அப்பாவும் போயிட்டு வா சொல்லு, போயிட்டு வான்னு சொல்லியிருப்பாப்பா. சொல்லிடு, அப்பாவும் போட்டோம். பாய் பாய். அதில் உங்கள் அப்பாவுக்கு வர வர முட்டை தோசை வேணுமாம்மா? நான் கேட்கவே இல்லப்பா. நீயா சுட்டு கொடுக்குற. ஏய் பாப்பா, நான் கேட்டேன்னா கேட்கல. அப்பா கேடுச்சுல முட்டை தோசை வேணும்னு. சார் ஆமாம் தங்க. கையில் கண் லாஸ்ட்டாக மிஸ் யூ பாய் அப்படின்னு ராஜத்தி ஏதோ சொல்லிச்சா அவங்க செல்விட்ட. செல்வி இப்படி பார்த்துட்டு செய்வேன் பாய். கையிலோட பர்த்டேக்கு வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க. எங்களால தான் போக முடியல. சரி அட்லீஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் தாங்க வந்து பார்த்துட்டு இருந்தேன். லாஸ்ட்டாக வந்து வீடியோ முடிக்கையில் வந்து டீச்சர் அக்காங்க வீட்டிலேருந்து மோனியும் தாரணையும் வந்து கூட்டிகிட்டு போகையில் மோனி இருந்துட்டு மிஸ் யூமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. பாய் அப்படின்னு ரித்வின் தன்னை அறியாமையே வந்து நேரில் பாய் சொல்கிற மாதிரி பாய் அப்படின்னு கையசைஞ்சா. அதை தான் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ சண்டே மார்னிங்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சேங்க. சண்டே வந்து இன்னைக்கு நான்வெஜ் தான் ஸ்பெஷலு. அத்தை வந்து காலையில் சீக்கிரமாகவே வந்து ரத்தம்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. மாமா வந்து மட்டன் எடுத்துகிட்டு வரையிலேயே வந்து மீன் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. கையோட மீனும் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்ம மீன் சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் காலையிலே வந்து மசாலாலாம் தடவி வச்சிட்டேன். பிள்ளைங்க எந்திரிச்சு வந்து இன்னைக்கு என்ன மீனாம்மா இவ்வளோ சீக்கிரம் செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. மணி வந்து டியூட்டிக்கு போயிடுவாரு. சரி அவர் கிளம்புறதுக்குள்ள வந்து ஃப்ரை பண்ணி 2 கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுக்குவாரு அப்படின்றனால டிஃபனுக்கு வந்து அத்தை மட்டன் குழம்பும் ரத்த பொரியலும் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சரி நம்ம ஒயிட் ரைஸ் வச்சு அது கூட வந்து மீனை மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து அதை பண்ணிட்டு இருந்தேன். நாங்களும் இவ்வளோ சீக்கிரமா இந்த வாட்டி தாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து சீக்கிரமா மீன் குழம்பு மீன் இதெல்லாம் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்குது. குழம்பு வந்து வைக்கல, குழம்பு வைக்கிற கொஞ்சம் லேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனை மட்டும் ஃப்ரை பண்ணிட்டு இருந்தேன். பத்தா பொரியல் மீன் குழம்பு காலையிலே ரெடி பண்ணியாச்சு. மீன் குழம்பு எங்க வீட்ல எப்பயுமே ஒரே மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணுவோம். என்னமோ தெரியல, அந்த மாதிரி வச்சே பழகியாச்சு. அதான் ரொம்ப டேஸ்டா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ரொம்ப சிம்பிளா தாங்க இருக்கும். ஒரு 10 நிமிஷம் போதும் குழம்ப ரெடி பண்றதுக்கு. அந்த அளவுக்கு தான். ஒண்ணுமே இல்லைங்க, பச்சையாவே சின்ன வெங்காயம் தக்காளி வந்து அரைச்சிக்கணும். நம்ம தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி 2 பச்சை மிளகா போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு புளி கரைச்சல்லாம் வந்து நம்ம ஊத்துனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊத்திட்டு குழம்பு நல்லா லைட்டா சுண்டி வர ஸ்டேஜ்ல வந்து மீன் எடுத்து உள்ள போடணும். நான் மீன் எப்பயுமே வந்து குழம்பு வைக்கிற மீன்ல வந்து தனியாவே மிளகாத்தூள் போட்டு ஒரு லைட்டா ஒரு பெரட்டி வைப்பேன். அப்பதான் மீன்ல வந்து அந்த மசாலா பிடிக்கும் அப்படின்றனால. நம்ம வெறுமனையா போட்டோம் அப்படின்னம்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த மசாலா வந்து சீக்கிரம் மீன்ல வந்து பிடிக்காது அப்படின்றதுக்காண்டி சீக்கிரமாவே வந்து சமையல் ஒர்க்கையும் வந்து முடிச்சிட்டேங்க. பிள்ளைங்களுக்கு தனியா வந்து போட்டு கொடுத்தேன். பாப்பாக்கு வந்து கறி தனி இருந்துச்சு. அது கூட வந்து லைட்டா சாப்பாடு போட்டு பெரட்டி எடுத்து கொடுத்துருந்தேன். பாப்பா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தா. சடன் சர்ப்ரைஸா நம்மளை பார்க்கறதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு ஃபேமிலியோட வந்து சென்னையிலேருந்து வந்திருந்தாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. உண்மையாக சொல்லப்போனா எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமா போச்சு. இவங்க எல்லாத்தையும் வந்து நேரில் பார்த்தோன்னே. அப்பதான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரித்வின் ஒரு பக்கம், மகிழினி ஒரு பக்கம் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இதுவரைக்கும் ஒரு 10 ஃபேமிலிக்கு மேல என்ன வந்து நேர்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு. ஏன்னா நான் வந்து அவ்வளோ பெரிய ஆள்லாம் நானா அப்படின்ற மாதிரி எனக்கே ஃபீல் ஆகும். என்னை இந்த அளவுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணி சப்போர்ட் பண்ற நீங்க எல்லாரும் எனக்கு கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கையில எனக்கு அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங்கா சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல. நான் ஏதாச்சும் தப்பா சொல்லியிருந்தா ரியலி சாரி. எனக்கு இது பேசையிலேயே அவ்வளோ ஒரு சென்டிமெண்ட்டா ஃபீல் ஆகுது. யாராச்சும் வந்து ஏதாச்சும் சொல்லியிருந்தா சாரி. எனக்கு ரொம்பவுமே ஹாப்பி. இந்த மாதிரி வந்து என்ன நேர்ல பார்த்தது இல்லாம ட்ரெஸ்ஸும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிருந்தாங்க. ஸோ வந்து ஒன்ஸ் செகண்ட் உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரித்வீனு இப்போ சென்னையிலேருந்து வந்தாங்கல்ல, அவங்க யார் பார்க்க வந்தாங்க? ரித்வீனவா மகிழினியவா? ஆ
உன்னையவா? யார் பாப்பா பார்க்க வந்தாங்க? என்னைய உன்னையவா? உங்கள் 2 பேர்த்தையும் இல்லை, என்னைய பார்க்க வந்தாங்க. அப்ப என்னைய பார்க்கல. உன்னைய தானே கேட்டாங்க. ரித்து விலாக்ஸ்ல இருந்து தானே அவங்களுக்கு தெரியும். அவன் என்ன அவங்க எங்கேருந்து வந்தாங்க? சென்னையிலேருந்து வந்து நம்மளை பார்க்க வந்தாங்க. சென்னைக்கு போறான். நம்ம சென்னைக்கு போகலாமா? சரி போகலாம். ஒரு நாளைக்கு அங்கே போய் சென்னையில் யாராச்சும் வந்து நம்மளை பார்க்கணுன்னு சொல்லி நினச்சாங்க அப்படின்னா ஒரு தடவை அவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வருவோம். ஓகேவா? கொஞ்ச நாள் தங்கிட்டு வந்தேன். ஒரு நாள் தங்கிட்டு வர வரணுமா? சரி. என்னை குட்டி பையனா. ஆமாம். அப்ப நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கல்ல. உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களா? அவங்க வந்தது இல்லாமல் மகிழினி கிட்ஸில் ட்ரெஸ் வேணும்னு எடுத்துகிட்டு போனாங்க. சே சூப்பரில். அவங்களுக்கு வீடியோவில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க, வந்து நம்மளை பார்த்ததுக்காக. தேங்க்ஸ் சொல்லுங்கள். நான்லாம் தேங்க்ஸ் சொல்லிட்டேன். தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். எல்லாத்துக்கும் தேங்க்ஸா? மகிழினி நீ சொல்லலை? தேங்க்யூ அங்கிள், தேங்க்யூ டீச்சர், தேங்க்யூ எல்லாத்துக்கும் தேங்க்யூ. ஐயோ அழகு அழகு அழகி பிள்ளை. நீ இன்னும் அழகு பையன், நீ அழகு பிள்ளை. ஓகே தூங்கலாமா? மணி 3 தான் ஆகுது. தயவுசெய்து கொஞ்ச நேரம் தூங்குங்க. நான் உனக்கு அவங்க வரையில் எவ்வளோ கசகசன்னு வீடு வச்சுருந்தான். ரித்வின் வேக வேகமாக போய் திங்ஸ் எல்லாம் எடுத்து உள்ளே வைக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோமா, அப்புறம் சங்கடமாக போச்சு. அதனால் டக்குன்னு எல்லா திங்ஸையும் கொண்டு வந்து அடுப்பு அடியில் சாப்பிட்டுட்டு இருந்த தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ரித்வின் வேகமாக உள்ளே வைக்கிறான். மகிழினி விளக்கமாரெலாம் எடுத்துகிட்டு வரா கூட்டி விடுறதுக்கு. என் பிள்ளைகளுக்கு இவ்வளோ பாசமா என் மேலே? என் தங்காங்களா? ஆமாவா? இப்படியே இருக்கணும் சரியா? பெரிய பிள்ளை ஆனாலும் என்ன பண்ணணும்? இப்படியே ஹேபிட்லாம் பழகணும்னு. ஓகேவா? ஈவினிங்க்கு மேலே லைட்டாக வந்து மழை வேறு பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. கொஞ்சம் நேரம் அம்மாங்க வீட்டில் உட்காந்துட்டு மழையெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து பிள்ளைங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். நாளைக்கு ரித்வினுக்கு வேறு மேக்ஸ் எக்ஸாம் அப்படின்றனால கொஞ்சமாச்சும் ரிவைஸ் பண்ணு தம்பி அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்சம் நேரம் பார்த்து முடிச்சுட்டு டிவி பார்க்க ஆரம்பிச்சிருச்சாங்க. இந்த பாட்டுக்கு மகிழினி போடுற ஸ்டெப்பை பாருங்களேன். ஆனுவல் டே ப்ராக்டிஸ் போகிறனால எந்த பாட்டை பார்த்தாலும் மகிழினி இப்போ டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்றா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் பார்க்கலாம். பாய்.